சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது தனா 2 பேரும் இருக்கிற மாதிரி போட்டோவை எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டு தனா கோவத்துல கொந்தளிச்சு நிக்கிறாங்க. மாயாவை கூப்பிட்டு உனக்கு எதுக்குடி இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்குறாங்க. மாயாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னத்த நான் சொல்றேன்னு கேட்குறாங்க. இந்த போட்டோவை பார்த்தியா, எதுக்குடி எனக்கு இப்படி ஒரு போட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொடுத்தேன்னு கேட்குறாங்க தனா. ஆனா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இந்த போட்டோவை நான் கொடுக்கவே இல்லைங்கிறாங்க மாயா. ஏய், நீ கொடுக்க சொல்லாமையா ஒருத்தன் உன் பேரை சொல்லி கொடுத்துட்டு போறான்னு பத்மா கேட்குறாங்க. தனா பாவம் இப்பதான் நடந்த விஷயங்கள்ல இருந்து அவ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கா. அது உனக்கு பொறுக்கலையாடேன்னு பார்வதி ஒரு பக்கம் கேட்குறாங்க. இப்போ எதுக்கு மாயா இந்த போட்டோவை நீ கொடுக்க சொல்லி சொன்னேன்னு பாட்டி ஒரு பக்கம் கேட்குறாங்க. ஐயோ பாட்டி, நான் இந்த போட்டோவை கொடுக்க சொல்லவே இல்லை, யாரோ என் பேரை சொல்லி இந்த போட்டோவை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க மாயா. மாயா, நீ திரும்ப திரும்ப போய் சொல்லாத, உன்னைய தவிர வேற யாரும் இந்த வேலையை செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாங்க தனா. நீ தானே எனக்கு கதிரை கல்யாணம் பண்ணி வச்ச, நீ சொல்லித்தானே கதிர் என் கழுத்துல தாலியை கட்டினா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பொறுமையா இருக்கு. நீ பண்ணின துரோகத்துக்கு நான் உன் முகத்திலேயே முளைக்க கூடாதுன்னு இருக்கேன். ஏன் நீ இப்படி டார்ச்சர் பண்ற? நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் சாகணுமான்னு தனா கோவத்துல கேக்குறாங்க. ஏ தனா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற தனா? சத்தியமா சொல்றேன், நான் இந்த போட்டோவை உனக்கு கொடுக்க சொல்லல. வேற யாரோ இப்படி போட்டோவை கொடுத்து விளையாடுறாங்கன்னு பத்மாவையும் பார்வதியும் பாக்குறாங்க மாயா. ஏய் நிறுத்தடி, வாய் கூசாம பொய் பேசிட்டு இருக்க. கதிர் மேல ஏற்கனவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. அவனை எப்ப வேணாலும் போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போவாங்க. அதுல இருந்து அவன் தப்பிக்கணும்னா அண்ணன் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். ஆனா அண்ணன் அவனுக்காக எதுவுமே செய்ய மாட்டாரு. ஏதோ தனா கேட்டான்னா அண்ணன் அவளுக்காக செய்வாரு. அதனால அவளை தனா கூட சேர்த்து வச்சு நீ அவனை காப்பாத்த பாக்குறியா? அதானே உன்னோட பிளான்னு கேக்குறாங்க பத்மா. அத்தை இங்க பாருங்க, இவ்வளவெல்லாம் எனக்கு யோசிக்க வராதத்தை. கதிர் வேலை எந்த தப்புமே கிடையாதுன்னு மாயா சொல்றாங்க. ஏ போது நிறுத்தடி, நீ என்ன பிளான் பண்ணினாலும் சரி, நான் கதிர் கூட சேரவே மாட்டேன். தனா அவங்க முடிவை சொல்லிட்டு இருக்கும்போது, ஏ மாயா, எதுக்காக தனாவுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சுட்டு இருக்க? இப்படி தனா மண்டபத்துல வச்சு கதிரை கட்டாயப்படுத்தி தனா கழுத்துல தாலி கட்ட வச்ச. இப்போ அவளுக்கு பிடிக்காத மாதிரி தனாவும் கதிரும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோவை அனுப்பி வச்சிருக்கேன். ஏ மாயா, இந்த போட்டோவை பார்த்தா நான் மனசு மாறிடுவேன்னு நினைச்சியான்னு கேக்குறாங்க தனா. தனா புரிஞ்சுக்கோ, நான் இதை பண்ணல. ஏமாயா, இந்த போட்டோவை செவுத்துல மாட்டி சந்தோஷமா நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறியான்னு கேட்குறாங்க தனா. எனக்கு இவங்களோட போட்டோவில் நிற்கிறக்க கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு தலைக்கு மேலே தூக்கி அந்த போட்டோவை கீழே போடுறாங்க. கண்ணாடியெல்லாம் சிறுசிலா உடையுது. தனா, என்ன இதெல்லாம் அப்படின்னு பாட்டு கேட்குறாங்க. ஆமாம், இவன் கூட சேர்ந்து எடுத்துருக்கிற போட்டோவை எடுத்து மாட்டி வச்சுக்கிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்குறாங்க. அப்போ கதிரும் வந்து நிற்கிறாரு. தனா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு மாயா கேட்குறாங்க. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ நினைக்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும்னு நீ நினைக்கிறியா? அப்படித்தான் தானே இவன் நினைச்சிட்டு இருக்கா. அண்ணனே இவளை இந்த வீட்டில் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணியை இவ கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கா. எப்படி ஒரு தந்திரகாரின்னு பத்மா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணன் மாமாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் ஜானகி அக்காவுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி அவங்க மனசையும் மாத்தி வச்சிருக்கா பாருங்கிறாங்க பார்வதி. எல்லாமே இவ சொல்லித்தான் இந்த வீட்டுல நடந்துகிட்டு இருக்குதுன்னு பத்மா அநியாயமா பழி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்கன்னு மாயா திருப்பி கேக்குறாங்க. அவங்க 2 பேருமே உண்மையை தான் சொல்றாங்க. உனக்கு என்ன இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நீ நினைக்கிற? அதுக்கு தான் நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரி கதிர் மாதிரி ஒரு ஆளை என் கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டியல்ல. தனா, நீ பைத்தியக்காரத்தனமா பேசாதேன்னு மாயா சொல்றாங்க. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கிற? அவளை போய் நீ பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுலேன்னு பத்மா மாயா கிட்ட கேட்குறாங்க. ஐயோ, நான் அவளை இப்படி பேசாதேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேங்கிறாங்க மாயா. ஆமாண்டி, ஆமா, நான் பைத்தியம் தான். உன்னைய சொந்த அக்கா மாதிரி நினைச்சு பழகினால அதுக்கு நான் பைத்தியக்காரி தாண்டி. தனா, நான் அப்படியெல்லாம் உன்னை நினைக்கல அப்படின்னு மாயா தனாவோட கையை பிடிக்கிறாங்க. தனா கையை பிடிச்சதுமே கல்யாணம் நடந்தது எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. மகாலிங்கம் சொல்றாங்க, இவ சொல்லித்தான் அந்த கதிர் இவ கழுத்துல தாலி கட்டின சொன்னதை நினைக்கிறாங்க. தானா, இந்த தாலிக்காக வேண்டி நீ கண்டிப்பா கதிர் கூட தான் வாழ்ந்தாகணும். நீ வாழ்றியோ வாழலையோ, ஆனா கதிர் தான் உனக்கு பொறுத்த, நீ தான் அவனுக்கு பொண்டாட்டின்னு ஜானகி சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. தானா, இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பா இருது. அப்படியே மாயாவை பார்த்து முதல்ல கையை எடுடி அப்படின்னு வெறுப்போட நிக்கிறாங்க. தானா, சத்தியமா சொல்றேன், நான் இதை பண்ணவே இல்லைன்னு மாயா கெஞ்சி கேட்குறாங்க. நீ பொய் சொல்லாத, மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட பொய் சொல்லாத, முதல்ல நீ மரியாதையா கையை விடு. என்னை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தனா பலார்னு மாயா கன்னத்தில் அரைஞ்சிடுறாங்க. யாருமே அப்படி ஒரு அடி எதிர்பார்க்கவே இல்லை. தனா மாயாவை அடிப்பான்னு அங்கே யாரும் நினைச்சு கூட பார்க்கல. அப்பதான் கதிர் எதிர்கேள்வி கேட்குறாங்க. தனா, எதுக்கு இப்போ மாயா வடிச்சேன்னு கேட்குறாங்க. டேய், நீ முதல்ல பேசாதடா. உனக்கும் சேர்த்து தான் இந்த அடி. என் மேலே உன் கை படக்கூடாதுங்கிறக்காகத்தான் நான் உன்னை இது வரைக்கும் அடிக்காமல் இருக்கேங்கிறாங்க. தனா, மாயாவை எதுக்காக அடிச்ச? மாயா உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கா தெரியுமா அப்படின்னு கதிர் சொல்ல வரும்போது, கதிர் நீ எதுவும் பேசாதீங்கிறாங்க. மாயா என்ன செஞ்சிருக்கான்னு எனக்கும் தெரியும். நீங்கள் 2 பேருமா சேர்ந்து ஏன் லைஃபையே கெடுத்துட்டீங்க. மறுபடியும் இன்னும் என்ன செய்ய காத்திருக்கிறீங்க? இது வரைக்கும் போதும் செஞ்சதெல்லாம் அப்படின்னு தனா கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. தனா, அந்த மாயா உன்னோட வாழ்க்கையை கெடுத்தா, என் பிள்ளையோட வாழ்க்கையை நிம்மதி இல்லாம பண்ணிட்டான். இப்போ அவன் நிம்மதி இல்லாம எங்கேயோ சுத்திட்டு இருக்கான். இப்போ அண்ணியும் அண்ணனையும் பிரிச்சுட்டா. இவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் யாரோட வாழ்க்கையுமே சந்தோஷமா இருக்காதுங்கிறாங்க பத்மா. பத்மா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? தனா, இங்க பாரு, மாயா ஏதோ தெரியாம செஞ்சுட்டா, அவளை விட்டுருங்கிறாங்க பாட்டி. இல்ல பாட்டி, இவ எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றா. அத்தை சொல்ற மாதிரி இவ யாரையுமே நிம்மதியா இருக்க விட மாட்டா பாட்டி. இப்போ எங்க அப்பா அம்மாவையும் பிரிச்சுட்டா பாத்தீங்கல்ல, இவ
மட்டும் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே கொன்னுடுவா. இவ மட்டும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. ஏய் போடி வெளியா அப்படின்னு தனா மாயாவை விரட்டுறாங்க. ஐயோ தனா நீ இப்போவெல்லாம் இப்போ இந்த மாதிரி பேசாத, முதல்ல ரகு வரட்டும் அதுக்கப்புறமா பேசிக்கலாங்கிறாங்க பாட்டி. பாட்டி அப்பா நான் சொன்னா கேட்பாங்க, இவ இங்கிருந்து போனா தான் நம்ம எல்லாருமே நிம்மதியாக இருக்க முடியும் பாட்டி. போடி வெளியா அப்படின்னு சொல்லி மாயா கையை பிடிச்சு வெளியே இழுத்துக்கிட்டு வந்து விடுறாங்க தனா. ஐயோ தனா சொன்னா கேளு, யாரும் இல்லாத போது இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு பாட்டி பத்மா பார்வதி எல்லாருமே பின்னாடியே வராங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. மாயாவை வெளியே தள்ளி இனிமே இந்த வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு சொல்லிட்டு தனா அப்படி வெடுக்குன்னு திரும்பிட்டு போறாங்க. கதிர் தான் மனசே கேட்காம மாயா எழுந்திரி ஆறுதலா இருக்காங்க. கதிர் ஏய் அதான் தனா சொல்லிட்டல்ல, மரியாதையா இங்க இருந்து ஓடிடு. டேய் உனக்கு இங்க இஷ்டம்னா இரு, இல்லைன்னா நீயும் போயிருடா அப்படி சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் உள்ள போயிடுறாங்க. ஐயோ என்னதான் நடக்குதுன்னு தெரியல, இவனால எவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கமா கதிர் தான் மாயாவுக்கு ஆறுதலா சொல்றாங்க. அவ சொன்னா சொல்லிட்டு போறா, வா மாயா உள்ள போலாம் வா, அத்தை வந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் வான்னு கூப்பிடுறாங்க. கதிர் இல்ல கதிர் நான் உள்ள வரல. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் மாயா கோயிலுக்கு போயிடுறாங்க. கதிர் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது கதிர் தனா 2 பேரும் ஜோடியாக இருந்த ஃபோட்டோவை கலோர்னு உடைச்ச கண்ணாடியெல்லாம் சிலுசிலாக கிடக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க. அப்போ ஜானகியும் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது ஹாலியே கண்ணாடியெல்லாம் சிலுசிலாக உடஞ்சி கிடக்கிறத பார்த்துட்டு ஜானகி பத்மாவையும் பார்வதியும் கூப்பிடுறாங்க. என்னது கண்ணாடி உடஞ்சி கிடக்கு, எதையாவது கீழே போட்டு உடச்சிட்டிங்களா? சரி யாராவது காலியாவது பற்ற போது அதுக்குள்ளே எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வராங்க. அத்தை இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி திருநீர் எடுத்து கொடுக்குறாங்க ஜானகி. பத்மா பார்வதி நீங்களும் 2 பேரும் பிரசாதம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி திருநீரை கொடுக்குறாங்க. அவங்களும் 2 பேரும் எடுத்திருக்காங்க. அடுத்தது மாயாவை கூப்பிடுறாங்க. என்னது மாயாவை கூப்பிட்டா காணுமே, ஆமா மாயா எங்க போயிட்டா, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க ஜானகி. அப்ப கதிரும் வந்து நிற்கிறாங்க. கதிர் மாயா எங்க மாடியில் இருக்காளா, அவளை கூப்பிட்டேன் அவளை காணுமே, மாடியிலே இருக்கா என்ன பண்றா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் மாயா இங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கதிர் எது மாயா எங்க இல்லையா, அப்ப எங்க போயிட்டான்னு கேட்குறாங்க ஜானகி. மாயாவை வெளியே அனுப்பிட்டாங்கிறாங்க. என்னது வெளியே அனுப்பிட்டாங்களா, யார்டா அனுப்புறது, என்னாச்சு என்ன நடந்தது என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு ஜானகி கேட்குறாங்க. அவளை அடிச்சு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. கதிர் இதை கேட்டதும் அப்படியே இடி விழுந்த மாதிரி நிற்கிறாங்க. ஜானகி யார் அடிச்சது இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா பத்மா, நீயா மாயாவை அடிச்சுன்னு கேட்குறாங்க. நானெல்லாம் அடிக்கல நீ அப்படின்னு பத்மா நல்ல விளையாட்ட தலையாசிக்கிறாங்க. அப்படின்னா யார் அடிச்சது கதிர் சொல்லுடா அப்படின்னு கேட்கும்போது தனா தான் அடிச்சாங்கிறாங்க. எது தனா அடிச்சாலும் தனாவை கூப்பிடுறாங்க. தனா வந்து நிற்கிறாங்க. என்னம்மா எது கூப்பிட்டேன்னு வந்து கேட்குறாங்க. ஆமா நீ மாயாவை அடிச்சியான்னு கேட்குறாங்க ஜானகி. அவளை பத்தி உங்களுக்கு என்ன, நான் உங்களுக்கு பொண்ணா இல்லை அவ உங்களுக்கு பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க தனா. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ மாயாவை அடிச்சியா? ஆமா மாயாவை அடிச்ச வெளியே விரட்டினேன்னு சொல்றாங்க. திமிரா பேசுறாங்க தனா. இதை கேட்டதும் பலார்னு ஓங்கி ஒரு அரை கண்ணன் செவக்க அடிக்கிறாங்க ஜானகி. ஒரு அடி பத்தாதுன்னு மறுபடியும் ஒரு அடி கொடுக்குறாங்க. ஏண்டி இப்படி பண்ணுன அப்படின்னு ஆக்ரோஷத்துலயும் ஆவேசத்துலயும் மறுபடியும் அடிச்சு கேட்குறாங்க ஜானகி. ஐயோ அண்ணி தனாவை எதுக்கு அடிக்கிறீங்க, அவ என்ன தப்பு செஞ்சா அப்படின்னு பார்வதியும் பத்மாவும் ஒரு பக்கம் ஜால்ரா போடுறாங்க. அவளுக்காக என்னையவே அடிக்கிறீங்களம்மா, ஏமா என்னைய விட உங்க தங்கச்சி பொண்ணு பெருசா போயிட்டல்லம்மா அப்படின்னு கேட்குறாங்க தனா. ஏ பேசாதடி நீ, யாரை கேட்டு வெளியே அனுப்புனேன்னு கேட்கும்போது இது எங்க அப்பா வீடு, நான் யாரை கேட்கணும், நான் அவளை அப்படித்தான் வெளியே அனுப்புவேங்கிறாங்க தனா. உனக்கு அப்பா ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எனக்கு புருஷன், நான் சொன்ன வார்த்தைக்காகத்தான் அந்த மனுஷன் இந்த மாயா இங்க இருக்கிறதுக்கு சம்மதிச்சாரு, நீ எப்படி அந்த மாயாவை வெளியே அனுப்பலான்னு கேட்குறாங்க ஜானகி. ஓஹோ உங்களுக்கு அந்த அளவுக்கு அவ முக்கியமா போயிட்டலாமா, உனக்கு என் வாழ்க்கையவே கெடுத்தவ தான் அந்த மாயா, இப்ப கூட ஒரு போட்டோவை அனுப்பி என்ன வாழ்க்கை பூரா அழுவைக்க பாக்குறா. அது மட்டும் இல்ல அவ என்னைய பைத்தியம்னு சொல்றாங்கிறாங்க. ஆமாண்டி நீ பைத்தியம் தாண்டி, அவ சொன்னதுல எந்த தப்புமே இல்லடி. அடியே நீ பைத்தியமா இருக்க காட்டி தானே உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம இருக்க. ஏண்டி அவ உன்னை அழுவைக்க பாக்குறான்னு நீ நினைச்சியடி, அவளாலதான் நீ இன்னைக்கு இங்க முழுசா நின்னுட்டு இருக்கேன்னு ஜானகி சொல்றாங்க. இல்லம்மா அவனாலதான் என்னோட லைஃபே வீணா போச்சு தெரியுமா, கதிரை எனக்கு விருப்பம் இல்லாம தாலி கட்ட வச்சா, ஆனா அவட வெறுப்ப அப்படி வெளிக்கட்டிட்டு இருக்காங்க. ஏ போது நிறுத்தடி, கதிரை பத்தியும் மாயாவை பத்தியும் ஏதாவது தப்பா பேசினேன் அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேங்கிறாங்க ஜானகி. ஓஹோ உனக்கு அவங்க 2 பேரும் என்ன விட பெருசா போயிட்டாங்கல்ல, அப்ப என்ன வெட்டி போடுமாங்கிறாங்க தனா. அப்படி அந்த மாயா என்னமா பண்ணிட்டா, அவனால நம்ம வீட்டுல யாருமே சந்தோஷமா இல்லம்மா, என்னோட லைஃப் வச்சு சீனு மாமாவோட லைஃப் வச்சு நீயும் அப்பாவும் பேசிக்கிறதே இல்ல, அவளை அக்காவா நினைச்சதுக்கு அவ எனக்கே துரோகம் பண்ணுவ, பாச வைக்கிற மாதிரி நடிச்சு நடிச்சு என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டா, நான் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்மா இப்படி தானா சொல்லிட்டு இருக்கும்போது ஏய் வாய மூடிடி, யாரடி அப்படி நினைக்கிறது, அப்படி யாரடி உன்னைய நினைச்சா, என் வயிற்றுல மாயா பிறக்கலினாலும் அவளும் என் பொண்ணு தாண்டி, இந்த குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் அவ என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு ஜானகி கேட்குறாங்க. அப்படி என்ன அவ பண்ணிட்டா, அதை தான் நானும் இவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டே இருக்கேங்கிறாங்க தனா. இந்த பக்கமா கதிர் அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம்னு தலையசிக்கிறாங்க. ஜானகி பார்த்துட்டு போது நிறுத்துடா, இதுக்கு மேலே இவளை இப்படியே விடக்கூடாது, ஒண்ணுமே தெரியாம வச்சிருந்ததுனால தான் இவ இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கா, இவகிட்ட எல்லா உண்மையும் உடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி தனாவை தனியா கூட்டிட்டு போறாங்க. ரூமுக்குள்ள கூட்டிகிட்டு போய் கதவை சாத்தி தனா கிட்ட பேச போறாங்க ஜானகி. அப்பதான் தனா கேட்குறாங்க, ஏமா என்னமோ அவ ஏதோ குடும்பத்துக்கு எனக்கும் நல்லது பண்ண மாதிரி இப்போ என்னை தனியா கூட்டிட்டு வந்து ரூம்குள்ள விட்டு கதவை சாத்தி வைக்கிற, அப்படி அவ என்னதான் அப்படி பண்ணி போட்டா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க தனா. வாழ்க்கை போச்சுன்னு புலம்புறியே,
உன் வாழ்க்கை நல்லா தாண்டி இருக்கு. இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை மாயா தான் அமைச்சு வச்சிருக்கா. இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த மாயா தான். அவ அப்படி என்னதான் பண்ணியிருக்கா சொல்லு அப்படின்னு தனா கேட்கும்போது, அவ உனக்காக மட்டும்தாண்டி எல்லாமே பண்ணியிருக்கா. அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திருக்காடி. என்னடி அப்படி பாக்குற? அந்த கார்த்திக்கு தான் நான் மிருகம்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ எவ்வளவு மோசமான பொறுக்கின்னு உனக்கு தெரியுமா? பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை ஏமாத்திருக்காண்டின்னு ஜானகி சொல்றாங்க. அம்மா, இதே கதையை தான் கதிர் மாயாவும் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. உனையும் அப்படி சொல்லித்தாமா நம்ப வச்சிருக்காங்க. இதெல்லாம் பொய்யுமாங்கிறாங்க தனா. கதிர் அன்னைக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தால, அந்த பொண்ணை ஏமாத்திருக்கான். இன்னொரு பொண்ணை அவன் கல்யாணமே பண்ணியிருக்கான். அந்த பொண்ணை மாசமாக்கியிருக்கான். அந்த உண்மையை சொல்றதுக்கு தான் கதிர் அன்னைக்கு கல்யாணத்துக்கே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தான்ல. அந்த அன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டியதானே தனா எதிர கேள்வி கேட்கறாங்க. அடியே, அந்த அன்னைக்கு தாண்டி அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. அம்மா, இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்கு? நீ என்ன சின்ன குழந்தையா? அவங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவியான்னு தனா கேட்கறாங்க. ஐயோ தனா, இது கார்த்தி அவன் வாயாலே ஒத்துக்கிட்டா. இது மாயா போன்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. அப்படி இருந்தா அந்த வீடியோவை என்கிட்ட காட்டியிருக்கலாம்ல. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையம்மா. அப்படி ஒரு விஷயமே நடக்கல. அதெல்லாம் பொய்யுமாங்கிறாங்க தனா. அந்த வீடியோவை உங்க அப்பாட்ட காட்டலான்னு வரும்போது தான் அந்த கார்த்தி கேவலமான வேலையை பண்ணி மாயாவை பேச விடாம பண்ணிட்டாங்கிறாங்க ஜானகி. கார்த்தி அப்படி என்னதான் பண்ணாரு? சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதம்மா. என்னன்னு சொல்லுன்னு கேட்கறாங்க தனா. அப்படி ஒரு விஷயத்தை மட்டும் உன்கிட்ட காட்டுனா நீ உயிரையே விட்டுருவீன்னு தான் மாயா எல்லாமே உன்கிட்ட இருந்து மறைச்சாங்கிறாங்க ஜானகி. அம்மா, அப்படி என்னதான் மறைச்சா? இப்ப என்கிட்ட சொல்ல போறியா இல்லையான்னு தனா கேட்கறாங்க. ஆமாண்டி, அந்த காட்டு மிருகம் உனக்கே தெரியாம தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்கான்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் பண்ற ஆளே கிடையாதுமா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கார்த்தி ரொம்ப நல்லவருங்கிறாங்க. இல்லடி, உனக்கே தெரியாம உன்னை அசிங்கமா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வச்சிருக்கான்னு சொல்றாங்க ஜானகி. இதை கேட்டதும் அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க தனா. அன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனானல்ல, எல்லாமே எனக்கு தெரியும் தனா. எல்லாம் மாயா என்கிட்ட சொல்லியிருக்கா. அப்பவும் மாயா தான் உன்னை காப்பாத்திருக்கா. அந்த இடத்துல மட்டும் மாயா வரலன்னா உனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? அன்னைக்கு ட்ரெஸ் மாத்தினதை உனக்கே தெரியாம அந்த வீடியோவை எடுத்திருக்கா அந்த பொறுக்கி. அப்ப கூட மாயா தான் உன்னை வந்து காப்பாத்திருக்கா. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ உயிரையே விட்டுருவேன். அப்பாவுக்கு தெரிஞ்சா அவங்க கௌரவமான மரியாதை எல்லாம் போயிடும். அப்பாவும் உயிரை விட்டுருவாருன்னு தான் இது வரைக்கும் இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லாம மனசுலயே போட்டு புழுங்கிட்டு இருக்கா. அது தெரியுமா உனக்குன்னு ஜானகி சொன்னதுக்கு அப்புறம் தனாவுக்கு புரிஞ்சுடுது. மாயா எனக்கே தெரியாம இவ்வளவு விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கலாம். அந்த கார்த்தி இவ்வளவு ஒரு அயோக்கியனை பத்தி புரிஞ்சுக்காம அசிங்கமா பேசிட்டேனே, மாயாவையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி வெளியே அனுப்பிட்டேனேன்னு மன்னிப்பு கேட்கறதுக்காக தனா கோயிலுக்கு ஓடுறாங்க. மாயா அங்க தனிமையில உட்காந்துருக்காங்க. அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனா ஓடி போனதும் மாயாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. பின்னாடியே ஜானகி வந்ததும், என் பொண்ணுங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். இனிமேலாவது நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க 2 பேரும் நல்ல ஒத்துமையா சந்தோஷமா வாழணும்னு ஜானகி சொல்றாங்க. அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு எல்லாரும் மன்னிச்சிடுங்கன்னு தனா மன்னிப்பு கேட்கறாங்க. கதிரை புரிஞ்சுக்கிறதுக்கும் மாயாவை புரிஞ்சுக்கிறதுக்கும் தனாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கார்த்தியோட கேஸ்ல இருந்து எப்படி இந்த குடும்பம் தப்பிக்க போகுதுங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.